ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம சப்ஸ்கிரைபரால் ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. குரூப் பை பிவட் பை என்ற 2 நியூ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கே, அதை பற்றி சொல்லுங்கள், டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் தே பேசிக்லி, அது என்ன பண்ணுன்றதை சொல்லணும். முதல்ல இந்த 2 ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸலில் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்க ஃபங்க்ஷன். அதுவும் ரொம்ப முக்கியமாக நியூ கால்குலேஷன் என்ஜின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற அரே கான்செப்ட்னு சொல்லலாம். ஸ்பில் அப்படின்ற எரர்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு சில ஃபார்முலாவை நீங்கள் போடும் பொழுது. அந்த மாதிரி எரர் வர்ற ஒரு சில ஃபார்முலாவில் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ். புரியும் நம்புகிறேன். ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெசிக்னேஷன் வைஸ் இந்த சேலரியை அக்ரிகேட் பண்ணணும்ப்பா அப்படின்னா நம்ம நார்மலாக நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல. இந்த இடத்துல குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு அக்ரிகேட் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த டேட்டாவை இந்த லொக்கேஷன் வைஸ் PivotTable மாதிரி பார்க்கணும் அப்படின்னா PivotBy அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் PivotTable மாதிரியே ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். குரூப் பைன்றது ரொம்ப சிம்பிளாக குரூப் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அக்ரிகேட்டட் அவுட்புட்டை தான் கொடுக்கும். ரோ ஃபீல்டு அப்படின்ற இடத்துல எந்த டேட்டாவை நம்ம ரோவாக நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோன்றதில் நான் இந்த டேட்டாவை ரோ வைஸ் வரட்டும்னு நான் கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்றேன். இந்த ஃபார்முலாவுடைய செகண்ட் ஆர்குமெண்ட்டில் வேல்யூ எதுப்பான்ற இடத்துல பேசிக் சேலரி தான் வேல்யூ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்றேன். இந்த ஃபார்முலாவை நான் லாக்லாம் எதுவும் பண்ணலை, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். ஃபைனலாக அவுட்புட்டில் இந்த வேல்யூ என்ன மாதிரி தெரியணும், மோஸ்ட்லி நமக்கு சம் தான் ஆகும். அப்போ தான் அக்ரிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை ஆவரேஜு, மீடியன், மீனு, கவுண்ட்டுன்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப சிம்பிளாக சம் ஆகட்டும்ப்பா அப்படின்னு சம் கொடுத்துட்டு என்டர் பண்ணும் பொழுது ரொம்ப சிம்பிளாக இந்த வேல்யூவுடைய செலக்ட் பண்ணப்பட்ட டேட்டாவுடைய இந்த டெசிக்னேஷன் வைஸ் எனக்கு சம் கிடச்சிருக்கு, அக்ரிகேட்டட் சம். டெலிவரி லீடுன்றது மல்டிபிள் பிளேஸில் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் சம்மாக இங்கே வந்திருக்கு. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக. இப்போது அடுத்த விஷயம் என்னென்னா, குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த வேலையை பண்ணுது. அப்போது பிவட் பைன்ற ஃபங்க்ஷன் என்ன வேலையை பண்ணுன்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும். அது இந்த இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பக்கத்துலேயே போடுறேன். சரியா, ஈக்குவல் டு பிவட் பை. இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் நிறைய அபிலிட்டி இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் லைக்லாம் நிறையா பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கம்பேரிசன் அப்படின்னா டெஃபினெட்லி நான் ஃபர்தராக ரொம்ப இன்டெப்த் வீடியோவையும் நான் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிவட் பைன்றதை முதல்ல பார்க்கலாம். ரோ ஃபீல்டு அப்படின்ற இடத்துல எந்த ஃபீல்டை நீங்கள் ரோ லெவலில் காமிக்கணும். PivotTableக்கு ஒரு சில எபிலிட்டி இருக்குது. ரோ வைஸ், காலம் வைஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், விளையாண்டு நிறைய லெவலில் ஸ்லைஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய அனலைசிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கெயின் பண்ண முடியுன்றதுனால ரோ வைஸ் எந்த டேட்டாவை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டேட்டாவில் காமிச்ச மாதிரியே டெலிவரி லீட் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ளது தான் நமக்கு வந்து ஒரு ரோ வைஸ் வரப்போகிற டேட்டா. நான் கமா கொடுத்துட்டேன். காலம் வைஸ் எந்த டேட்டா வேணும், காலம் வைஸ் இந்த டேட்டாவில் இந்த PivotTableல எந்த டேட்டா வச்சு இந்த டேட்டா வந்து இந்த அவுட்புட் வந்து செக்ரிகேட் பண்ணப்பட்டு ஒரு டீட்டெயிலிங் காமிக்கப்படணுன்ற இடத்துல நான் இந்த ஒர்க் லொக்கேஷன் சென்னை ஆர் மும்பைன்னு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னும் பொழுது அதை வச்சு காலம் பாப்புலேட் ஆகட்டும் நான் காலம் செலக்ட் பண்ணிட்டேன். தென் வேல்யூ இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி ஃபீல்டு இல்லையா. வேல்யூவில் நான் பேசிக் சேலரியை கொடுத்துட்டு கமா கொடுத்துறேன். இந்த 3 ஆர்குமெண்ட்டும் முக்கியமான ஆர்குமெண்ட் என்ன ஆகணுன்ற இந்த சம் ஆகணுன்றது நான் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்குது இல்லையா, நிறைய ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டெடிகேட்டிவ் வீடியோ பார்க்கணும். பட் இங்கே கம்பேரிசன் வீடியோ இந்த 2க்கும் உள்ள பேசிக் கம்பேரிசன் என்ன, பேசிக் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிவட் பையில் 1 2 3 4 ஆர்குமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணி நம்ம என்டர் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே டீட்டெயில் தான். பட் காலம் வைஸ் அந்த டீடைல் பிரேக்கப் ஆகி அழகாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி கிடச்சிருக்கு. அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்றவங்க வந்து மும்பையிலேருந்து தான் வந்திருக்காங்க, சென்னையில் யாரும் இல்லைன்ற அடிஷ்னல் லெவல் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. பொதுவாகவே இது PivotTable மூலமாக கிடைக்கும். இங்கே உங்களுக்கு PivotTable இல்லாமையே ஒரு ஃபார்முலாவிலேயே கிடைக்குது. ஃபார்முலாவிலேயே கிடைக்கிறதுனால பெனிஃபிட் என்ன, PivotTable தான் இருக்கே, நம்ம அதையே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமேன்னு உங்களுக்கு தோணலாம். நார்மலாக PivotTable யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் லேக் இருக்கும். டேட்டா பர்ஃபெக்டாக அக்ரிகேட் பண்ணப்பட்டாலும் PivotTable மூலமாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அதை ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் அந்த PivotTable அப்டேட் ஆகும். when you are changing any data in your data source, இதில் டேட்டாவை மாற்றும் பொழுது இமீடியட்டாக இம்பேக்ட் PivotTable இருக்காது இல்லையா. இப்போ டெலிவரி லீடை நான் எடுக்கிறேன்,
76 வந்து 96ன்னு மாற்றும் பொழுது இன்னும் என்டர் பண்ணலை, டெலிவரி எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இந்த இடத்துல என்டர் பண்ணும் பொழுதே இந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இஸ் தி பெஸ்ட் ஒன். ஓகே, இல்லை எனக்கு வந்து அப்படிலாம் கிடைக்க வேண்டாம், எனக்கு இந்த ஃபார்முலாவே இல்லையப்பா, நான் எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் PivotTable போதும் அப்படின்னாலும் நீங்கள் PivotTable யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் PivotTable யூஸ் பண்ணுறதை விட ஃபார்முலா பெட்டர்னு தோணுது, ஏன்னா எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு அவுட்புட் வரணும், டேட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த GroupBy ஆர் PivotByன்ற இந்த 2 ஃபங்க்ஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபார்முலாவே இல்லையே எக்ஸலில் எனக்கு அப்படின்னா இங்கே வேறு வழியே இல்லை, PivotTable தான் யூஸ் பண்ணணும். இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த 2 ஃபங்க்ஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். நிறையா லைக் பண்ணி இதோடைய அப்கமிங் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நான் என்ன பண்ணுவேன், அப்கமிங் வீடியோஸில், அதாவது இதோடைய டீட்டெயில் வீடியோ, வாட் இஸ் GroupBy, என்னெல்லாம் பண்ண முடியும், வாட் இஸ் PivotBy, அதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கட்டாயமாக நீங்கள் அதை பண்ணுவீங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸை நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் போடும் பொழுது சம்டைம் உங்களுக்கு என்ன ஃபார்முலா போடணுன்னே தெரியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராம்ப்டர்னா என்ன, நம்ம AI டூல்ஸை பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரியான ஃபார்முலா உங்களுக்கு வேணும், பட் என்ன ஃபார்முலா போடணும்னு தெரியல அப்படின்னா, நார்மலாக இப்போ மக்கள் என்ன பண்ணுறோம், ChatGPT, Google Gemini, அப்புறம் Copilot எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான அவுட்புட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ChatGPTயுடைய ஸ்க்ரீனில் லாகின் பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் டெசிக்னேஷன் இன் காலம் A, பேசிக் சேலரி இன் காலம் B அண்ட் IT ஸ்கில்ஸ் இன் காலம் C. பேசிக்கலி என்னுடைய எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே டிரைவ் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ChatGPTக்கு நான் என்னோட டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் give me a simple Excel formula to group the basic salary by their designation அப்படின்னு எனக்கு தேவையான டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிட்டு அது சொல்யூஷனை கொடுக்க ட்ரை பண்ணோம். நான் இதை படித்து புரிஞ்சுக்கிற எபிலிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி நான் அதை பொறுமையாக படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் இதே மாதிரி என்னுடைய எக்ஸலில் போய் நான் பண்ணினேன் அப்படின்னா என்னால் GroupBy அப்படின்ற அந்த கான்செப்டை, குரூப்டு சேலரியை, அந்த வேல்யூவை எடுத்துக்க முடியும். பட் இதை படிக்க முடியல அப்படின்னாலும் அந்த ஃபார்முலா உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களால் ஒன்றும் பண்ண பாருங்களேன். இதுவே பாருங்களேன், சம்இஃப்ன்றதை சொல்லுது. அப்புறம் வந்து முதல்ல யூனிக்காக எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சம்இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி யூனிக் வேல்யூக்கான சம்மை எடுத்து PivotTable மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இல்லைனா PivotTableயே நீ க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாமேன்னு சொல்லுது எது, ChatGPT. அதே மாதிரி இப்போ Gemini, கூகுளுடைய ப்ராடக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே சொல்லும், அது நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம். இது கூகுளில் நார்மலாக தேடினால கிடைக்கும், பட் இங்கே ரொம்ப ப்ரிசைஸாக கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி சொல்லுது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சம்இஃப் வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. நமக்கு இந்த GroupBy அப்புறம் PivotByலாம் இல்லாத டைமில் நாங்கள் யூனிக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சம்இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணியும் கவுண்டிஃப் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணியும் இந்த சம்மை ஒரு வேல்யூவை அக்ரிகேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஸோ ஓல்டு மெத்தடை சொல்லுது. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா GroupBy PivotByன்ற ஃபங்க்ஷனே காமிக்கல, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான் அது. இருந்தாலும் அந்த காமிக்கல பிகாஸ் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால. அதே மாதிரி Copilot என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் அதே ப்ராம்ப்டை தான் 3லேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணும் பொழுது 3மே அதுக்கு தெரிஞ்ச, அதுக்கு புரிஞ்ச, நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும். பாருங்களேன், got it, you can use sumIf function to group basic salary. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லுது. டெசிக்னேஷன் வைஸ் வந்து நீங்கள் போடலாம், மேனேஜர்னு போடலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. இல்லைனா PivotTable கூட யூஸ் பண்ணி பண்ணிடலாம்ப்பா சொல்ல, எல்லாமே அதுக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரலான. பாருங்களேன், இதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ChatGPT, Gemini, Copilotக்குலாம் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசிக்கலி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆர்டிக்கல் இருக்குது, எப்படி சொல்யூஷன் கொடுக்கலான்ற ஒரு 1000, 2000, 1,00,000 அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்குமே தவிர உங்களுக்கு தேவையானது கொடுக்குமா அப்படின்னா சம்டைம் கொடுக்கும், பட் மோஸ்ட்லி கொடுக்காது. அப்போ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எக்ஸல் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்றது, PivotTable எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் PivotTable பண்ண முடியும். அப்போ PivotTable எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா PivotTable எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி அதை டெவலப் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், அப்புறம் தேவையான மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுலாம் தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ GroupBy PivotByல வேணும் அப்படின்னாலும்
நீங்கள் டெஃபினெட்லி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது நான் அதை அடுத்த வீடியோ பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி கான்செப்டோட மீட் பண்ணுற வரைக்கும் see you, bye bye.